ஓம் சரவணபவ சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய பதிவு சுக்கிர பெயர்ச்சி பலன்கள். பொதுவாக சுக்கிர பகவான் கலத்திர காரகன், வண்டி வாகனத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவர், அனைத்து விதமான சுக போகங்களை அள்ளி கொடுக்கக்கூடியவர், கலைத்துறைக்கு சொந்தக்காரர். அப்பேற்பட்ட அந்த சுக்கிர பகவானானது கும்ப மனையிலிருந்து மீன மனைக்கு பயிற்சியாகிறார். இது எப்போ நடக்குது அப்படின்னா மார்ச் மாதம் 2ஆம் தேதி மீன மனையில் இந்த சுக்கிர பகவான் உச்ச பலம் அடைய போகிறார். அப்போ அந்த மீன மனையில் 3 நட்சத்திரங்களின் வழியிலாக தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார். அதாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில், அதாவது குருவின் நட்சத்திரத்திலும், சனி பகவான் நட்சத்திரமான உத்திரட்டாதி, புதன் பகவான் நட்சத்திரமான ரேவதியில் பயணம் பண்ணி தன்னுடைய பலனை கொடுக்க போகிறார். இந்த பதிவை நீங்கள் முழுவதுமாக பாருங்கள். நிச்சயமாக ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கும்பராசி அன்பர்களே, சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன்? மீன மனையில் உச்ச பலம் பெறுகின்ற சுக்கிரனால இந்த கும்பராசி என்பவர்களுக்கு சுக்கிர பகவான் யார் அப்படின்னா 4க்குரியவன், சுகத்தை தரக்கூடியவன், வீடு வண்டி வாகனத்துக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடியவன், அதே சமயத்தில் 9க்குரியவன், பாக்கியத்தை தரக்கூடிய அந்த சுக்கிர பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம், குடும்பம், வாக்குஸ்தானத்தில் போய் அமர்ந்து கொண்டு வலிமையாக இருந்து செயல்பட போகிறார். யாரோட சேர்ந்திருக்காருன்னா சனி பகவானோட. சனி பகவான் அப்படிங்கிறது உங்கள் ராசி அதிபதியோட இணைவு. அப்போ இந்த கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கக்கூடிய 9 கிரகங்களில் அதிகமான நன்மை செய்யக்கூடிய, யோகத்தை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் இப்போ உச்ச பலத்தோட வலிமையாக இருந்து பலனை தரப்போகிறார். என்னென்ன பலன்களை தரப்போகிறார்? 4ஆம் இடம் ஆக்டிவேட் ஆக போகிறது. 4ஆம் இடத்துல என்ன இருக்கு? தாய் இருக்கிறாரு. அப்ப தாயை சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அத்தனையும் தீர்க்கக்கூடிய ஒரு காலகட்டம், தாய்க்கு நன்மை தரக்கூடிய ஒரு காலகட்டம், தாய் சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு நன்மை தரக்கூடிய அமைப்புகள், தாய் வர்க்கம் ரீதியில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்குண்டான ஒரு காலகட்டமாக இந்த கும்பத்துக்கு ஒன்று அமையும். அடுத்தது இடம், நிலம், வீடு, வண்டி, வாகனம், அசையா சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் நன்மை பயக்கும். அப்போ ஒரு இடத்தை வாங்கணும் என்கின்ற ஆசையில் இருக்கின்றவர்களுக்கு இது அனுகூலமான ஒரு காலகட்டம். ஒரு வீடு வாங்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நன்மையை தரக்கூடிய ஒரு காலகட்டம். ஒரு 2-3 மாதங்களாக நான் ஒரு வீடு தேடிட்டு இருக்கேன் சார், இந்த லொக்கேஷனில் தேடிட்டு இருக்கேன், இது வரைக்கும் கிடைக்காம இருக்கு, இந்த மாதம் இந்த காலகட்டம் கிடைச்சிருமானா கண்டிப்பாக கிடைத்து விடும். அப்போது ஒரு ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இல்லைன்னா கூட வீடை பற்றியான சிந்தனையாவது இருக்கும். வீட்டை ஆல்டர் பண்ணுற அமைப்பு அல்லது வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி போடக்கூடிய அமைப்புகள், இப்படி நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கும்பத்துக்கு அமையும். வாகனம் சூப்பர். வாகனம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், வாகனத்தை வைத்து ஒரு தொழிலாக செய்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கெல்லாம் இதெல்லாம் யோகமான ஒரு காலகட்டம். வாகனம் சார்ந்த அல்லது வாகனம் சம்பந்தப்பட்ட உதிரி பாகங்களை தயாரிக்கக்கூடிய துறையிலாக இருந்தாலும் சரி, இவர்களுக்கெல்லாம் நன்மை. வாகனம் வாங்கலாமா? தாராளமாக வாங்கி கொள்ளலாம். வாங்குவதற்கு எந்த தடையும் இல்லை. என வாகனத்துக்கு காரக கிரகமான அந்த சுக்கிரன் உச்சமாக வலிமையாக இருந்து உங்கள் ராசிநாதனோட செயல்படுகிறது. அப்போ 1-4 செயல்படுது. நீங்கள் நினைச்சால் வாங்கிக்கலாம், வாங்குவதற்கு தடை என்பது இல்லை. 9ஆம் அதிபதி பாக்யாதிபதி உச்சம். அப்போ உங்களுக்கு ஒரு பாக்கியத்தை தரணும் அல்லவா? அப்போ எந்த பாக்கியத்தை நினைத்து கடந்த சில மாதங்களாக உங்கள் உள்ளுணர்வில் நினைத்து செயல்படுத்தி கொண்டிருக்கிறீர்களோ அது சக்சஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம், பாக்கியம் அடையக்கூடிய காலகட்டம், குழந்தை பாக்கியம் பெற்றுத்தரக்கூடிய காலகட்டம். நிறைய பேர் சார் எல்லா பாக்கியம் இருக்குது சார், பணம் இருக்குது, தொழில் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்தால் போதும், மனமகிழ்ச்சி சந்தோஷத்தோடு இருப்பேன் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய கும்பத்துக்கு
இது எதிர்பாராத விதமாக நன்மை தரக்கூடிய குழந்தை செல்வத்தை கொடுத்து அதன் மூலம் மகிழ்ச்சி சந்தோஷத்தை கூடிய அமைப்பு சிறப்பு பெறுகிறது. ஏது ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா, குரு பகவான் இந்த மார்ச் 11 வக்ர நிவர்த்தி அடைஞ்சு 9ஆம் இடத்தை பார்க்குறார், பாக்யஸ்தானத்தை பார்க்குறார். குழந்தை காரக கிரகமான அந்த குரு பகவான் பாக்யஸ்தானத்தை பார்ப்பதும் உங்கள் ராசியை பார்ப்பதும் லாபஸ்தானத்தை பார்ப்பதும் கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி, ஒரு நல்ல பாக்கியமான செய்தி உங்கள் காதில் வந்து விழும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து இல்லை. ஒன்று குழந்தை பாக்கியம். சார் இது வரைக்கும் ஒரு நல்ல வேலை செட்டில் ஆகலை சார், வேலையில் செட்டில் ஆகிடுவீங்க. எனக்கு ப்ரொமோஷன் கிடைக்காமல் இழுத்தடித்து கொண்டே இருக்கிறது. ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலையை உருவாக்கிறோம், தடைகளை நிவர்த்தி விடும். நல்ல உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கல, உழைப்புக்கேற்ற ரெகனைசேஷன் கிடைக்கல, இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு அழுத்தம் ப்ரெஷரோடு இருக்கின்றவர்கள். ஏன்னா கடந்த 2 வருடங்கள் உங்கள் ப்ரெஷர் உங்களுக்கு தான் தெரியும். எதையாவது நினச்சி குழம்பிக் கொண்டு இருந்த உங்களுக்கு இப்போ நல்ல காலம் வந்து விட்டது. இப்போது சுக்கிரன் வேற உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய உச்சபலமாக இருக்கார். அப்போது குருவும் நல்ல விதத்தில் அமைந்து கொண்டு ராசியை பார்க்குறார். இப்போ உங்கள் மனசில் இருந்த அத்தனை குறைபாடுகள், அத்தனை சங்கடங்களை போக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. அப்போ தனஸ்தானத்தில் இருக்கிறனால குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உண்டு. ஏன்னா சுக்கிரன் தான் கலத்திர காரக கிரகம். அந்த கலத்திர காரக கிரகம் எங்கே உட்கார்றார்? 2ஆம் இடத்துல உட்கார்ந்திருக்கார். அப்போ குடும்பத்தில் ஒரு புதிய நபர் உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறார். ஒன்று திருமணம் ஆகி வரப்போகிறார், அல்லது குழந்தையாக உங்கள் வீட்டுக்கு வரப்போகிறார். ஸோ ஒரு உறவு என்பது புதுப்பிக்கக்கூடிய வரக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. இந்த சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் செயல்பட போகிறார். உத்திரட்டாதி அப்படின்னாலே சனி பகவான் உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் செயல்படும் போது யோகம்தான் உங்களுக்கு. எது வரைக்கும்? இந்த மார்ச் மாதம் 15ஆம் தேதி வரை உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் செயல்படக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தரக்கூடிய காலகட்டம். கிள்ளி இல்லை, அள்ளித்தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். பணம், பொருளாதாரம் மேம்பாடும், தொழில் நன்றாக இருக்கும். ஏன்னா சனிங்கிறது பொதுவாக தொழில் காரகன் அல்லவா? அப்போ தொழில் காரக கிரகம் உங்களுக்கு நல்லபடியாக அந்த பாக்யாதிபதி உங்கள் ராசிநாதன் நட்சத்திரத்தில் செயல்படும் போது பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய, பெரிய மனிதர்களின் தொடர்புகளை கொடுக்கக்கூடிய, பொருளாதாரத்தில் ஏற்றத்தை தரக்கூடிய, மனமகிழ்ச்சியோடு செயல்படக்கூடிய சில நல்ல விஷயங்கள், இயற்கையாகிய அனுகிரகத்தோடு செயல்படக்கூடிய அமைப்புகள், பாக்கியங்கள் இந்த காலகட்டம் சிறப்பு பெறும். அதுவும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா அந்த இரும்பு சம்பந்தப்பட்ட, விவசாய சம்பந்தப்பட்ட, தொழிற்சாலை சம்பந்தப்பட்ட இருக்கின்றவர்கள், அதாவது சீருடை அணிந்து பணியாற்றி கொண்டிருப்பவர்கள். ஸோ இந்த மாதிரி சுக்கிரன் கலைத்துறையில் இருக்கின்றவர்கள், ஊடக சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், கலைத்துறை, ஊடகம், ஜவுளி சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள், டெக்ஸ்டைலில், ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லதை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையிருக்கு அப்படிங்கிறத உறுதியாக சொல்லலாம். அடுத்து சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா புதனுடைய நட்சத்திரத்தில் ட்ராவல் பண்ணுறார். அதாவது மார்ச் மாதம் 15ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 26ஆம் தேதி வரை ரேவதி நட்சத்திரத்தில் செயல்பட போகிறார். ரேவதி அப்படிங்கிறது 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அதிபதி, பஞ்சமஸ்தானத்தின் அந்த அதிபதியான புதன் நட்சத்திரத்தில் செயல்படும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது செய்யும். பேச்சு திறமை வலுப்படும். பேச்சினால் பிழைக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய அத்துணை கும்பத்துக்கும் நல்லா இருக்கும். தரகு, கமிஷன், மார்க்கெட்டிங், ரியல் எஸ்டேட், புரோக்கரேஜ் சம்பந்தப்பட்ட தன்னுடைய அறிவையும் புத்தியும் வைத்து செய்யக்கூடிய துறை அப்படின்னு எடுத்துக்கலாம், ஒரே வார்த்தை சொல்லிடலாம். ஸோ இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட துறை, வங்கியில் பணியாற்றுவது, இதெல்லாம் நல்லா இருக்கும். பேச்சு, ஆசிரியர்கள், ப்ரொஃபஸர்ஸ், ஸோ இந்த மாதிரி தன்னுடைய பேச்சை அறிவை வச்சு செய்யக்கூடிய துறை, கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும். கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தகவல் தொடர்பு துறை நல்லா இருக்க போகுது. இதெல்லாம் நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த துறையில் எல்லாம்.
அவரே 8ஆம் அதிபதியாகவும் இருக்கார். அப்போ என்ன நடக்கும்? சுக்கிரன் நேர 8ஆம் இடத்தை பார்க்குறார். வெளியூர், வெளிமாநிலம், அந்நிய தேசம், அவ்வளோதான். ஊரை விட்டு வெளியே நகர்த்தும். இப்போ வேலை இல்லை, வேலை தேடிட்டு இருக்கேன், வெளியூர் வெளிமாநிலத்துக்கு அப்ளை பண்ணுங்கள், இம்மீடியட்டாக உங்களுக்கு கிடச்சிரும், ஜாப் கிடைக்கும். அப்போ வெளியூர், வெளி மாநிலம், அந்நிய தேசம் சார்ந்த விஷயங்கள் நல்லது நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும். அரசாங்க ரீதியில் அனுகூலம், ஆதாயம், சூரியனைப் போல பேசக்கூடிய தன்மை, அதிகாரத்துடன் இருக்கக்கூடிய தன்மை, அரசியல் என்ட்ரி ஆகக்கூடிய தன்மை, அரசியலில் நாட்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மை, இப்படி நல்ல விதமாக நல்ல எழுச்சியையும் நல்ல செய்திகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா சுக்கிரன் யோகக்காரகன், ஏதோ ஒரு யோகத்தை கொடுத்து சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிகழ்வு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு. இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும். உங்கள் சுய ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கார்? ஆட்சி பலத்தோடு இருக்கா? உச்ச பலத்தோடு இருக்கா? வர்க்கோத்தம பலம் பெற்றிருக்கா? பாவ கிரகங்களின் தொடர்பில் இருக்கா? அல்லது 6, 8, 12ஆம் அதிபதிகளுடன் சேர்ந்திருக்கா? யோக கிரகத்தோடு சேர்ந்திருக்கா? என்ன டிகிரியில் இருக்கு? இப்போ நடப்பு தசாநாதன், புத்திநாதன், சூட்சமநாதன் எப்படி இருக்கு என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி, இந்த 2026இல் சொந்த தொழில் செய்வதற்குண்டான கொடுப்பினை இருக்கா? அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம்? +2 முடிச்சிட்டேன், எந்த கோர்ஸ் படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும்? திருமணம் தடைபட்டு கொண்டே இருக்கிறது, எப்போ தான் சார் திருமணம் நடக்கும்? எப்போ இடமாற்றம் கிடைக்கும்? எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும்? எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும்? இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும். ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும், ஒரு சுயஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபோன் கால் மூலமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நம்மளுடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது. அதாவது கோயம்புத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ணா ஹோட்டலுக்கு பக்கத்தில் அமைந்துள்ளது. பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்.